ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்துட்டு இந்த ரிவ்யூல வந்துட்டு நம்ம எந்த மூவியை பத்தி பார்க்க போறோம்னா ஹே ராம் இன்ட்ரோ பார்த்துக்கலாம். எஸ், இந்த படத்தை பத்தி நான் முக்கியமா எதுக்கு வந்துட்டு இன்னைக்கு சஜஸ்ட் பண்றேன்னா, இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிறது இப்போ பர்டிகுலரா ஒரு 2 பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு. பட் அதுல வந்துட்டு ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும்ட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாவே நிறைய விஷயங்கள் போயின்னு இருக்கு. பட் அது இந்த எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த படம் வந்துட்டு இருக்கும் இந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த படம் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இந்த படம் ஹிட்டா என்னன்ட்டுலாம் நான் இன்னும் எதுவும் தேடி பார்க்கல. பட் ஹோலா இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சேன். பிகாஸ் எனக்கு இந்த கான்செப்ட் பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரிவ்யூ பேசணுன்ட்டு நான் வந்துட்டு பார்க்காத படங்கள்லாம் நான் வந்துட்டு திருப்பியும் ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ரொம்பவே கிளாட் டு இட். அண்ட் இது ஓவராலாக வந்துட்டு இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா, இது வந்துட்டு கமல்ஹாசன் சாரோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெஸ்ட் ரிட்டர்ன் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் இண்டஸ்ட்ரியில இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் சினிமான்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட் சினிமா வந்துட்டு இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு எடுத்து கொடுத்துருக்கிறாரு கமல்ஹாசன் சார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படம் வந்துட்டு அந்த லெவல்ல இருக்கு. நீங்க ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த படத்தை வந்துட்டு நான் இப்போ இந்த படம் அப்படி இருக்கு, இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேர் ஸ்கிப்பே பண்ணிடுவாங்க. இந்த ஒன்லைனர்லாம் படம் பார்க்க கூடாதுப்பா, இது தப்பு அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பட் இந்த படத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதுல இருக்கிற பவர் என்னன்னு தெரியும். அதுல இருக்கிற ஒரு அந்த படத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்ட்ன்றது உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த படத்துல இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஸ்கிரீன் பிளே வந்துட்டு கத்துக்கணும்னு இருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த படத்தை வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்துட்டு அந்த அளவுக்கு தரமா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வர சீன்ஸ் ஆகட்டும், அந்த சீனை வந்துட்டு எப்படி அவங்க தயாரிச்சிருப்பாங்க, அந்த சீனை வந்துட்டு அந்த டைம்ல எப்படி எடுத்திருப்பாங்க. ஒரு பர்டிகுலரா ஒரு சீன் சொல்லணும்னா, ஒரு நார்மலா ஒரு சாங் மாதிரி வரும், ஒரு ரொமான்டிக்கான மெலோடியஸ் சாங் மாதிரி வந்துன்னு இருக்கும். பட் அந்த சாங்குக்கு நடுவுல வந்துட்டு ஹீரோயினியை வந்துட்டு ஒரு கன் ஷேப்ல எல்லாம் பண்ணிருப்பாங்க. லைக்வைஸ் அவர் வந்துட்டு அவரோட லைஃப்ல இப்போ இந்த பக்கம் மனைவி வேணும், இந்த பக்கம் அவர் வந்துட்டு மனைவி என்னோட லைஃப் அப்படின்றது ஒரு லைஃப் வேணா, நான் இன்னொரு லைஃபுக்கு என்னது உயிரை வந்துட்டு அர்ப்பணிக்கிறேன்ற மாதிரி இன்னொரு இடத்துல வந்துட்டு அவர் போய் ஸ்பாட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்துட்டு எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணலாம், எப்படி வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த படத்துல வந்துட்டு அவ்வளோ கிளியரா காமிச்சிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் போல்டஸ்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கான்செப்ட் வந்துட்டு எவனுக்கு எடுக்க போறதும் இல்லை, எடுக்கவும் மாட்டான். அவ்வளோ தைரியம் வந்துட்டு யாருக்கும் வராது. எனக்கு இன்னொன்று என்ன டவுட்னா, இவர் எப்படி இந்த படத்தை எடுத்துன்னு போய் சென்சார் போர்டு கிட்ட காமிச்சு இந்த படத்துக்கு வந்துட்டு சென்சார் போர்டு கிட்ட எல்லாம் அனுமதி வாங்கி அவங்க கிட்ட இருந்து ரைட்ஸ் எல்லாம் வாங்கி இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணாருன்றது எனக்கு பெரிய டவுட்டா இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், லாஸ்ட் 15 மினிட்ஸ் தரமா இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நான் அந்த ரீவைண்ட் பண்ணணும். ரீவைண்ட் வந்துட்டு இது ரீவைண்ட் எல்லாம் கிடையாது. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்கவே மாட்டீங்க ஃபார் ஷுர். எதுக்குன்னா இப்போ கமல்ஹாசன் ஃபேன்ஸை தவிர நிறைய பேர் வந்துட்டு அவரோட படத்தை ரீவாட்ச் பண்ண மாட்டீங்க. எல்லாருமே இப்போ கமல் ஃபேனு சொல்லி சுத்துற பாதிக்கு பேர் வந்துட்டு விக்ரம் படத்துல இருந்து தான் இதானது. எனக்கே பர்சனலா தெரியும், என் கூடவே நிறைய பேர் இருந்தாங்க, விக்ரம் தெரியுமா, கமல்ஹாசன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சுற்றுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி எல்லாம் கமல்ஹாசனோட ஒரு 2 படம் சொல்லணும்னா அவனுக்கு எதுவும் தெரியாது. அண்ட் அந்த மாதிரி தான் ஒரு நிறைய லெசன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த படமே வந்துட்டு ஒரு பெரிய லெசன் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, படம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும், ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஒருத்தவங்களை தப்பா நினைச்சிருப்போம். பட் அந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், நாம வந்துட்டு அவரை தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. சில சடனா ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும்போது நம்மளுக்கு அந்த ஃபீல் வரும்ல, அதை வந்துட்டு இந்த படத்துல ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. பார்த்து முடிக்கும் போது நம்மளுக்கும் ஃபீல் ஆகும், ஓகே நம்ம இப்படி நினைச்சிருந்தோம், பட் இது இப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி லிட்டரலா ஃபீல் ஆகிற மாதிரி தான் நிறைய சீன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த படம் வந்துட்டு டெஃபினட்டா ஒரு நல்ல படத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள்னா இந்த படம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு படம் பிடிக்காது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு கரெக்டா இல்லை, இது வந்துட்டு இந்த ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணுது, அந்த ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஹீரோவே ஒரு இடத்துல அவர் நான் இந்த ஜாதியும் இல்லை அந்த ஜாதியும் இல்லை, நான் வந்துட்டு எதுக்குமே சேர மாட்டேன், நான் வந்துட்டு தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அவரு வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு செப்பரேட்டா ஒரு டிபேட் மாதிரி போவோம். அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் திருப்பி எங்க வராரு, எங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவருக்கு
எல்லாமும் தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்துல வந்துட்டு சின்னசா ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னா எப்படி நடக்கும்னா காந்திஜி வந்துட்டு வந்துன்னு இருப்பாரு. இந்த காந்திஜியை வந்துட்டு மையப்படுத்தி தான் ஹோல் படமே இருக்கும். காந்திஜி வந்துட்டு நடந்து வந்துன்னு இருப்பாரு. இதுதான் கிளைமேக்ஸ் போர்ஷன். அந்த லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து படத்தோட கிளைமேக்ஸ் இதுதான். அண்ட் காந்திஜியை வந்துட்டு ஒருத்தர் சுற்றுவாரு. அவர் சுட்டதும் மற்ற ஆட்கள் எல்லாம் இருந்தா என்ன பண்ணுவாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் லீடரை சப்போர்ட் பண்றோம், இந்த மாதிரி போறோம் அப்படின்னும் போது அவர் சுட்டா நம்ம கண்ணு முன்னாடியே நிக்கிறான், நம்ம கண்ணு முன்னாடி தான் சுட்டான்னும் போது அவர் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு அங்கேயே அடிச்சு கொன்றுவாங்க, இல்ல அவர் அங்கேயே வேற எதனா ஷூட் பண்றதோ இல்ல இவங்களே எதனா பண்ணுவாங்கல்ல. பட் அந்த படத்துல வந்துட்டு காந்திஜி கூட இருந்த ஸ்ரீடர்களே, ஸ்ரீடர்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்ல சிஷ்யாஸோ என்னமோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அண்ட் அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காந்திஜியை 3 தடவை அவர் சுற்றுவாரு. அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறமாவும் இவங்க எல்லாரும் போய் அவரை எல்லாம் அடிச்சுன்னு இருப்பாங்க. எல்லாரையும் தடுத்து அடிக்க கூடாது, மகான் சொன்ன வழியில நடப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அங்க வந்துட்டு அவரு காந்திஜியோட பீக் வந்துட்டு எங்க இருக்கு? அவருக்கு என்ன நடந்தாலும் அந்த அஹிம்சைன்னு நினைக்கிறேன், அஹிம்சையோட அந்த வழியிலேயே போகணும். என்ன நடந்தாலும் எந்த எக்ஸ்ட்ரீம்ல போனாலும் அந்த இடத்த மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்றத வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. பாய்.